அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஏர்னிங்ஸ் வந்து மினிமமா வந்து 2000-2500 நீங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு டிரைவிங் தெரியும் அப்படின்னா, உங்கள்கிட்ட கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னா இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, சரிங்களா? ஒரு நாளைக்கு நீங்க 2000-2500 வந்து சம்பாதிக்கணும், நீங்க உழைக்க ரெடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. என் பேர் சிவபாலாஜி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். செல்வம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நம்ம ட்ராவல்ஸ் பேர். ஸோ நம்மகிட்ட ஒர்க் பண்ண டிரைவர்ஸ் ஆகட்டும், நான் மீட் பண்ண டிரைவர்ஸ் ஆகட்டும், கேட்குற கேள்வி என்னன்னா, ஆனால் இவ்வளோ டெய்லியும் ஓட்டுறேன், எனக்கு கைக்கு எதுவுமே நிற்க மாட்டேங்குது, எப்படி பார்த்தாலும் வந்து பெட்ரோல் சிஎன்ஜி இதுக்கே போயிடுது, நான் வருமானம் வந்து வெறும் 500 400 என் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாத்துக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். உங்களுக்கு வெஹிக்கிள் ஓட்ட தெரியும், இப்போ லைட் லைசன்ஸ் இருந்தாலுமே மினிமம் இப்போ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதில் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஊபர் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பர்சனல் கஸ்டமர்ஸ் அதிகம் அப்படின்றதுனால ஊபர் வந்து எப்பயாச்சும் எனக்கு ஃப்ரீ டைம் அப்படின்ற தான் ஓடுவோம். ஸோ உங்களுக்காக இப்போ 1 month டேட்டா, ஓகேங்களா? இப்போ நான் இதில் நீங்கள் இந்த பேஜில் பார்த்துட்டு அப்படின்னா சில டேட்ஸில் பிளாங்காக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம அவுட் ஸ்டேஷன் இல்லை பர்சனல் கஸ்டமர்ஸ் ட்ரிப்பில் இருக்கும். அதனால நம்ம வந்து அன்னைக்கு ஊபர் எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஊபர் ஓட்டினா அப்படின்றது நீங்கள் அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்தோம்னா 14th 20th இந்த வீக், ஓகேங்களா? அந்த 1 வீக் உள்ள டேட்டா இது. அதில் வந்து ஸோ இது 20th நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், எப்படி ஏர்ன் பண்ணலாம், எந்த மாதிரி ட்ரிப்ஸ் எடுத்தால் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டில் யாரும் இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, இந்த தொழிலா நம்ம செய்யக்கூடாது, அந்த தொழிலா அதுலேயே ஒரு டிரைவர் தொழில் அதெல்லாம் கேவலம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிற செஞ்சுரியே வேறு செஞ்சுரி, ஓகேங்களா? நம்ம வந்து 21st 22nd செஞ்சுரி இருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம்னா எந்த தொழிலுமே வந்து நம்ம ஏர்னிங்ஸை பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணினீங்கன்னா, நீங்கள் கூடிய சீக்கிரம் கரெக்டாக கால்குலேட்டிவாக நான் சொல்கிற ஐடியாஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய ஏர்ன் பண்ண முடியும், நிறைய சேவ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ என்னன்னா, நான் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய லேர்ன் பண்ணி வரும்போது எனக்கு கடன் அதிகமாக போச்சு. ஸோ இப்போ அதனால என்னன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய குறைச்சிட்டே வரேன். ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு கஸ்டமர் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 20th நம்ம ரைட் பண்ணியிருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 20th மட்டும் எடுத்தீங்கன்னா 3,995, ஓகேங்களா? அன்னைக்கு நான் ஓட்டுனது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதில் 8 hours தான் ஓட்டிருப்பேன். நான் மேக்ஸிமம் வந்து 10 to 12 hours அதிகபட்சம், அதுக்கு மேலே நம்ம ஓட்ட மாட்டோம். சில பேர் 15 மணி நேரம் 16 மணி நேரம் ஓட்டுவோம், அது உடம்புக்கு நல்லது கிடையாது. நீங்கள் ஆவரேஜாக 12 hours 8 hours 12 hours ஓட்டினா போதும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஏர்னிங்ஸ் ஆக்டிவிட்டி, ஸோ இதில் உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரிப்ஸோட டேட்டாஸும் வரும் அதில், சரிங்களா? ஒவ்வொரு ட்ரிப்ஸோட டேட்டாஸும் வரும். இதில் வந்து 2 அண்ணா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிப் எடுக்கிறேன், இந்த ட்ரிப்பை செலக்ட் பண்ணிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் டீடைல்ஸில் ஸோ வந்து ஆக்சுவலி 35 kilometers ட்ரிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 739 rupees அதாவது டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் கஸ்டமர் கலெக்ட் பண்ண கேஷ் வந்து 781. ஸோ அந்த டிரைவருக்கு வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 739, ஓகேங்களா? ஸோ ஊபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் இருக்கும். அது அதாவது கரெக்டாக நான் எதாவது சொல்கிறேன், ஊபர் ஆகட்டும் ஓலா ரேபிடோ, நான் வந்து இந்த கம்பெனி தான் ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் எது ஓட்டுனீங்கனாலுமே ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அதில் ஓட்டுங்க. ஒரு 5 மணி நேரம் ஊபர் ஓட்டுறது இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் இருக்கோ அத்தனை ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, அத்தனையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு எதில் கிடைக்குதோ அதில் ஆன் பண்ணி அப்படி போதும், அப்படி கிடையவே கிடையாது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒர்க்கிங் மைண்ட்ஸுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக 7 o'clock இல்லை 8 o'clock மார்னிங் ஆன் பண்ணிடுங்க.
சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு 7-8லேருந்து பிக்கப் ஸ்டார்ட் ஆகும். ஐடி பிக்கப்ஸ் இருக்கும், ஐடி கம்பெனிஸ் போகிறவங்க, ஹாஸ்பிட்டல் போகிறவங்க, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு ரிப்பீட்டட் ட்ரிப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி ட்ரிப்ஸ் எடுக்கணும்ன்றது அடுத்து நான் வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் சொல்லிடுறேன், சரிங்களா? எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணி அதை செய்ய முடிக்கணும், எப்படி ஹோம் லொக்கேஷன் செட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதான் இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரிப் 20th சண்டேல 3195. இதில் நான் வந்து எனக்கு ஸ்பெண்ட் ஆன சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 620 to 600 செலவாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே கையில் இருந்துச்சுங்க, சரி. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வாரம் வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,495 rupees ஓடி இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 24th செலக்ட் பண்ணிட்டேன். இதுதான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நான் ஊபர் மட்டும் ஓட்டுனது. மற்ற நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து ஏர்போர்ட் பேக்கேஜஸ் கேட்பாங்க நம்மள்கிட்ட. அப்போ வந்து அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது. அது வரைக்குமாச்சும் ஓட்டினா இன்டர்மீடியட்டாக ஓட்டினாலும் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இப்போதைக்கு அதை கம்பைன் பண்ணி எடுத்தோம். அன்னைக்கு வந்து 1442 அன்னைக்கு வந்து 21st வந்து ஒர்க் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேக்கேஜ் ஒரு 5 hours பேக்கேஜ் இருக்கு, அது தனியாக இருந்தது. அது 5 hours பேக்கேஜ் வந்து 1500 rupees. அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. ஸோ அடுத்து வந்து 22nd. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வித் 8 hours ரன் ஆயிருக்கு. 8 hours வந்து பார்த்தீங்கன்னா 2142 rupees. அடுத்து இது வந்து 17 hours போட்டிருக்கோம். 17 hours வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிப் ஆன் பண்ணி வச்சிருந்தோம். அன்னைக்கு வந்து ட்ரிப்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு சில நாட்கள் எப்படி இருக்கும், ஓகேங்களா? ஒரு சில நாட்கள் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்னன்னா நீங்கள் வண்டியில் கொண்டு சிஎன்ஜி போட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ட்ரிப் இல்லையா, அந்த டைமில் ரெஸ்ட் எடுக்க மட்டும் தனியாக ரெஸ்ட் எடுங்க. அந்த மாதிரி காரில் உட்காந்துட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு போகலாம், வீடியோஸ் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் ஆப் ஆன் பண்ணிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா 14 hours நான் அன்றைக்கி ஆன்லைனில் இருக்கேன். 14 hours 3,772 rupees, ஓகேங்களா? இது 7 hours. இந்த டைமில் வந்து நான் பர்சனல் ட்ரிப் இருந்துச்சு எனக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 hours ஆன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 657 rupees. இது அடுத்த வீக். ஸோ மண்டே டியூஸ்டே வந்து பர்சனல் ட்ரிப் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பில் இந்த மாதிரி ட்ரிப் எல்லாருக்கும் எனக்கு பர்சனல் ட்ரிப் இருந்துக்கும். அதை கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஃபுல் ஃப்ளைட் ஓட்டினது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 hours ஓட்டினதில் 3,090 rupees. இந்த வீக் சார் இது வந்து பார்த்தோம்னா 13 hours ஓட்டினதில் 4,265. அதே அடுத்த நாள் 7th 13 hours ஓட்டிருக்கேன். அது 4,002 rupees. இது 11 hours ஓட்டிருக்கேன். இது வந்து 3,230. இப்போ நீங்கள் ஊபர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து அக்செப்டட் ஸ்டேட் அது புக்கிங் ரேட் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ட்ரிப்ஸு அந்த இன்சென்டிவ்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்சென்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 ட்ரிப் ஓட்டினா எவ்வளோ இன்சென்டிவ், அதில் இன்சென்டிவ் தனியாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீக் ஓட்டினது 11 to 18. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 hours தனியாக ஒரு 18 hours ஆன்லைனில் இருப்பேன். நான் ட்ரிப் எடுத்து வந்து கம்மி தான். இது 13 hours, சரிங்களா? இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் டேக் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு டிரைவருக்குமே வந்து மாறும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு டிரைவர்ஸுமே வரும். இது நீங்கள் நான் கரெக்டாக வந்து நான் வந்து எப்பயுமே இந்த 10 ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா, 10 ட்ரிப்ஸ் இருக்கிறத நான் சூஸ் பண்ணுவேன். கரெக்டாக 10 ட்ரிப் முடியும் போது அவங்க அடுத்தடுத்து ஒரு ட்ரிப் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இந்த ட்ரிப் 10 ட்ரிப் ஏன்னா ஒரு 8 மணி நேரம் to 12 மணி நேரம் தான் நீங்கள் ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 to 13 ட்ரிப்ஸ் எடுக்கலாம். அது எடுத்தீங்கன்னா சாலிடாக நீங்கள் 4,000 rupees வந்து தாராளம் ஓட்டலாம். 800 rupees வந்து சிஎன்ஜி செலவாகும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,200. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிப்ஸ் மட்டுமே நல்லா சர்வீஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி கரெக்டாக வரும். அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம டிரைவரு ஓனரு அப்படின்லாம் இல்லை, நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு நம்மளால என்ன முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணலாம். இப்போ கார்க்குள்ளே உட்காந்துட்டு டிக்கியை திறந்து விடுறது அப்படிலாம் இல்லை. டிக்கியை திறந்து விட்டோம்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் கஸ்டமர்ஸ்க்கு. வயசானவங்களா அவங்களுக்கு டோர் திறந்து ஹெல்ப் பண்ணலாம்.
ஸோ இப்படியெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஆக்சுவலி. சரிங்களா? நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பர்சனல் கஸ்டமர் உங்களுக்கு சேஞ்ச் ஆவாங்க. ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிக்கப் கடைசி ட்ராப் உங்க வீட்டு பக்கத்துலாம் கொடுப்பான். அப்படி இருக்கும்போது கம்பல்சரி அந்த 2 ட்ரிப்புமே உங்களுக்கு கம்பல்சரி நீங்க நல்லா பிஹேவ் பண்ணீங்க, உங்களோட கேரக்டர் நல்லா இருக்கு, நல்லா வந்து சர்வீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனியா வந்து நீங்க அவுட் ஸ்டேஷன் போறதுக்கோ நிறைய டிப்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நான் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, தயவு செய்து கஸ்டமருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்குற மாதிரி இல்லை வந்து பார்த்தோம்னா கம்மியா இருக்கு அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. ஏன்னு கேட்டோம்னா இதுல எப்படி வந்து அடுத்தடுத்து வந்து எந்தெந்த ட்ரிப்ஸ் எடுத்தா ஈஸியா வந்து கிலோமீட்டருக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்தா நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத அடுத்து நான் வீடியோவை போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்க தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு நான் ஊபருக்கோ ஓலாக்கோ இல்லை ரேபிடோக்கோ சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மனப்பாடம் இருந்துக்க வேணாம். நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? சில பேர் ஆன் பண்ணி வைப்பாங்க, ட்ரிப் எடுக்க மாட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, தேவையே இல்லை நமக்கு. சரியா? நம்ம தாராளமா நல்லா சம்பாதிக்கலாம். நான் சொல்ற ஐடியாஸ் மட்டும் கேளுங்க, அடுத்த வீடியோல போடுறேன். அந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சம்பாதிக்க முடியும். நம்ம எக்ஸ்ட்ரா கேட்கணும்னு அவசியம் இல்லை. விருப்பப்பட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம். சரிங்களா? 100 ரூபா ட்ரிப் தான் வருது, 150 ரூபா ட்ரிப் தான் வருதுன்னு நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அதுதான் ஒரு கோல்டன் ஐகான். அது எப்படின்றது அடுத்த வீடியோ சொல்ல மறக்காம அடுத்த வீடியோ பாருங்க. சின்ன சின்ன ட்ரிப்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.